Hi guys, welcome to Mupari Training Academy. So Mupari Training Academy TNUSRB PC 2020 மற்றும் இந்தியன் நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இவங்க மூணு பேருக்கும் டிஃபென்ஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணி அதற்கான டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து டேரக்டாக தான் சார் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நேரடியாக வந்து பயிற்சி பெறணும்னு ஆசைப்படுறவங்களும் முதலில் இந்த லாக்டவுன் சமயத்தை வீணாக்காம ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டு லாக்டவுன்ல நிறைவடைந்தவுடன் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, டேரக்டா வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸஸ்ல கட்டின ஃபீஸை கழிச்சுட்டு மீதம் இருக்கும் தொகையை கட்டினால் மட்டுமே போதும். பிசிக்கலுக்கு சேர்றவங்களுக்கும் பிசி எக்ஸாம்ல பிசிக்கல் சேர்றவங்களுக்கும் அந்த முறை தான் பின்பற்றப்படும். ஓகேங்களா? வணக்கம், ஐ ஆம் சங்கர் தயாளன், VAO from Mupari Training Academy. ஓகே, எப்படி இருக்கு கிளாஸ்? எப்படி இருந்தது? எப்படி படிச்சீங்க? லாஸ்ட் ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுத்தமிழ் பார்த்தோம், TNUSRB 2020. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் வந்து 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்ட் 1 பார்ட் 2, அதாவது பகுதி 1 மற்றும் பகுதி 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு 3வது வீடியோ. ஸோ இந்த 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 3வது வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதை முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க? ஸோ இந்த 2 வீடியோவில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். அதை வந்து எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ அடிக்கடிக்கு சொல்றது என்னன்னா, அண்ணன் படத்துக்கு வந்து அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியுடைய ஒரு தாரகம் வந்துடும். டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB இருந்தாலும் சரி, எந்த ஒரு எழுத்து தேர்வாக இருந்தாலும் அதோட தாரக மந்திரம் என்னன்னா, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். அதாவது இன்று இளைப்பாறுவோம் என்று இருந்தால் வழி என்னவாகுமோ ஓரிரவில் அப்படின்றது நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கின்னு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி வந்து நாங்க கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், படிக்கல சார், ஏதாவது கொஞ்சம் சூழ்நிலைகள் எனக்கு சரியா அமையல சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் உட்காந்து படிச்சீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், தேர்வில் வந்து எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ தேர்வில் வெற்றி பெற எளிமையான வழிகள் வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். சில ஷார்ட்கட் மெத்தட் சொல்லுவேன், எப்படி படிக்கணும்ன்றது சொல்லுவேன், எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்ன்றது நான் அப்பப்போ கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். அதை வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல வர கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல வந்து பதிவு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்க்க போறோம், பகுதி 3. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அப்படின்றது ஒரு உரைநடை. தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அப்படின்றது ஒரு பாடப்பகுதிகள். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் காந்தியடிகள்லாம் யாருப்பா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காந்தியடிகள்லாம் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லுவோம், நம்ம தேச தந்தைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், மகாத்மான்னு சொல்லுவோம். தேச தந்தைன்னு சொல்லுவோம், மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு பாட புத்தகத்துல வந்து தெளிவான ஒரு விளக்கங்களோட அழகா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட புத்தகத்துல வந்து ஒரு 3 பக்கம் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் சேர்த்து நான் ஒரே ஒரு பக்கமா ஒரே ஒரு சிம்பிளா வந்து கொடுத்துட்டேன். நான் இதுலயே எல்லாமே என்ன போகுது அடங்கிருது. இந்த ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்லயே வந்து அந்த 3 புத்தகத்துல உள்ள செய்திகள் மொத்தமே என்னது சுருக்கமா வந்து அடங்கி நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் அந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்த்தா போதும், காந்தியடிகள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்ற கருத்துக்களை பார்த்தா போதும். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறப்பு பெயர் வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ சிறப்பு பெயர் அப்படின்னா என்னது, காந்தியுடைய சிறப்பு பெயர் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, தேசத்தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தேசத்தந்தை மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவர் எந்த மாநிலத்தில் பிறந்தார் அப்படின்னா, பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். எங்க பிறந்தாரு? குஜராத்ல பிறந்தாரு. குஜராத்ல வந்து போர்பந்தர் அப்படின்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பிறந்திருப்பாரு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சி செய்யறது யாரு? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பிரதமர் மோடி தான் அங்கிருந்து வந்தவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, சில முக்கியமான வந்து முடிவுகள் எடுத்து சில முக்கியமான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாரு. அதான் முக்கியம். ஓகே. தமிழ்நாட்டில் காந்தி பாருங்க, ஃபர்ஸ்ட் 1919 அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த விடுதலை இயக்கத்துல வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி சார் நடத்தும் போது தெரியும். இந்த 1919 அப்படின்னாவே ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. 1919 அப்படின்னா ஹிஸ்டரியில என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். ரவுலட் சட்டம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க,
ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது 1919, அதே 19 என்ன சொல்றாங்க, ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கிலாபத் மூவ்மெண்ட், கிலாபத் இயக்கம், கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிலாபத் மூவ்மெண்ட் அல்லது கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த 1919 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, 1919 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ இதுல பாருங்க, இந்த ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக், கிலாபத்ல ரவுலட் சட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரவுலட் சட்டத்தை எடுத்துக்கிறோம். ஸோ 1919 வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து காந்தியடிகள் வந்து போராட்டம் பண்றாரு. எங்க, நார்த் இந்தியால வந்து போராட்டம் பண்றாரு காந்தியடிகள் வந்து ரவுலட் ஆக்ட். அது என்ன சார் ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டம்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை, அதாவது நம்ம விடுதலைக்காக நம்ம போராடுறோம். ஸோ அப்போ போராடிட்டு இருக்கும்போது நம்மள வந்து என்ன பண்றதுன்னா, உத்தரவின்றி பிரிட்டிஷார் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உத்தரவின்றி யாரையும் கைது செய்யலாம், உத்தரவின்றி யாரையும் கைது செய்யலாம், விசாரணையின்றி யாரையும் சிறையில் அடைக்கலாம். அதாவது விசாரணையின்றி யாரையும் வந்து சிறையில் அடைக்கலாம், உத்தரவின்றி யாரையும் என்ன பண்ணலாம், கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆக்ட் போட்டாங்க. இது யாருக்கு அகைன்ஸ்டா இருக்குது, நம்ம இந்தியர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குது, இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த சட்டம். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணதா யாரு, காந்தியடிகள். அப்ப ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அது கேட்பாங்க, ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படி, ரவுலட் சட்டம்னா எப்ப, 1919. இது கேட்பாங்க, ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்ப, 1919 ரவுலட் சட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், நல்லா வச்சுங்க. ரைட்டு. இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன சார் பண்றாரு, அதுதான் முக்கியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியடிகள் தான் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியடிகள், தமிழ்நாட்டில் காந்தியடிகள். சரி ரைட்டு. ஒண்ணும் இல்லப்பா, வராரு, எங்க வராரு, ராஜாஜியுடைய வீட்டுக்கு வராது. அதாவது ராஜாஜி அப்படின்னா தொரப்பள்ளி, சேலம், சேலத்து மாம்பழம் சொல்லுவோம். ராஜாஜி என்ன சொல்லுவாங்க, சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் ராஜாஜி. ஓகே, இந்த ராஜாஜியுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்குறாரு யாரு, காந்தியடிகள் வந்து தங்குறாரு. தங்கிட்டு ஒரு ஆலோசனை, ஒரு மீட்டிங் போடுறாருப்பா, ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து யாருடைய வீட்டுல போறாங்க, ராஜாஜியுடைய வீட்டுல போடுறாங்க. சரி ஓகே ரைட். ரெண்டு பேரும் உட்காந்து கூட வந்து ஒரு ராஜாஜியுடைய நண்பர்கள் கூட உட்காந்துட்டு, காந்தியடிகள், ராஜாஜி, அவருடைய நண்பர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ல உட்காந்து பேசுறாங்க. யாருடைய, ராஜாஜி வீட்டுல. எதை பத்தி பேசுறாங்க, டிஸ்கஷன் பண்றாங்க, ரவுலட் சட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சரி ஓகே, இது நடந்துச்சு. பி நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தா திடீர்னு பாரதியார் வராரு. யார் அவரு, விடுதலை கவிஞர், யாரு, பாரதியார். இப்ப கேட்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம், பாரதியார் அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் சொல்லுங்க. பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க, விடுதலை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலான்னு சொல்லுவாங்க. மூணாவது என்ன, வேற என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு, பாரதி மகாகவி, என்னது மகாகவி. மகாத்மா அப்படின்னா யாரு, மகாத்மான்னா காந்தியடிகள், மகா கவி என்னது, பாரதியார் அர்த்தம். மகா கவினா பாரதியாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லிதாசன், ஷெல்லிதாசன் கூட அவரை சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்கு, சிறப்பு பெயர்கள். ரைட்டு. இப்போ அந்த இடத்துல யாரு, இப்போ ஆலோசனை மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது யாருடைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு, ராஜாஜியுடைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அப்ப யாரு உள்ள போறாங்க, என்ட்ரா ஆகுறாங்க, பாரதியார் என்ட்ரா ஆகுறாரு. அப்ப பாரதியார் என்ட்ராயி திடீர்னு பார்த்தா ஆச்சரியமாயி போச்சு, என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து நம்ம ராஜாஜியுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. யார் இருக்காங்க, காந்திஜி உட்கார்ந்துட்டு இருக்காரு மீட்டிங்ல. அப்ப உடனே பார்த்தோன்னே நல்ல மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மட்டற்ற மகிழ்ச்சி. அதுனா சார் மட்டற்ற மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சினா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல மகிழ்ச்சியா இருக்கும். அவர் யாரை பார்த்தோன்னே, பாரதியார் பாக்குறாரு, யாரை பார்த்து, காந்திஜிகளை பாக்குறாரு. பார்த்தவொடனே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே என்ன பண்றாரு, சரி ஓகே என்ன பண்றாரு, பார்த்தாரு, காந்திஜிகளை பார்த்தாரு. ஐயா அப்படின்றாரு, ஐயா நீங்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரிங்க ஐயா, நாங்க வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து ஒரு பொது கூட்டம் இருக்குது, அந்த பொது கூட்டத்துக்கு உங்களால் தலைமை தாங்க முடியுமா, நீங்கள் தலைமை தாங்க வேண்டும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. யாருக்கிட்ட, காந்தியடிகள் கிட்ட, மகாத்மா காந்தியடிகள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. ஒரு மீட்டிங் வச்சிருங்க, அந்த மீட்டிங் நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு பாரதியார். உடனே அவர் என்ன சொல்றாரு, காந்தியடிகள்னா இல்லப்பா இன்னைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது,
நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஆகையால உன்னுடைய கூட்டத்தை வந்து அடுத்த நாள் வச்சுக்க முடியுமான்னு கேக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க, பாரதியார் வந்து என்ன பண்றாரு, காந்தியடிகள் கிட்ட நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், அந்த பொதுக்கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு இவரு, அந்த பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்க முடியுமான்னு கேட்டதுக்கு இல்ல அந்த கூட்டத்தை வந்து இன்னொரு நாள் வச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு, காந்தியடிகள் வந்து பாரதியார்ட்ட கேக்குறாரு. அதுக்கு பாரதியார் என்ன சொல்றாரு, ஒரே வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள், நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கிட்ட சொல்றாரு, காந்தியடிகள் சொல்றாரு. காந்தியடிகள் ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கினாரு இவரு. அதனால நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு, இயக்கம்னா என்ன இயக்கம் வருது, ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு வருது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய கூட்டம் வந்து திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்றாரு பாரதியார். எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய கூட்டம் வந்து திட்டமிட்டபடி நடக்கும், நீங்க வந்த, அதாவது உங்களை கூட்டம் நீங்க வரலன்றீங்க, ஆனா என்னுடைய கூட்டம் திட்டமிட்டபடி கண்டிப்பா நடக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது கோபத்தோட போல சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு, அவருடைய வேலைக்காக அவர் என்ன பண்றாரு, வேகமா போயிட்டாரு. உடனே இதை பாக்குறாரு காந்தியடிகள், என்ன அவரு இப்படி பேசுறாரு, யாரா இவரு, யாரு இவருன்னு தெரியலையே, யாரு இருந்தாலும் அப்படின்னு கேட்டு உடனே இவரு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கேட்கிறாரு. ஒரு காந்தியடிகள் வந்து யார்கிட்ட கேட்கிறாரு, பக்கத்துல யார் உட்காந்துங்கிறது, சேலத்து மாம்பழம் ராஜாஜி உட்காந்துங்கிறாரு. நண்பா இவர் யாருன்னு தெரியல, இந்த அளவுக்கு வந்து இவர் பேசுறாரு, ஆனா வந்து யாருன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு இவர் ஒரு கவிஞர் சொல்றாரு ராஜாஜி, இவர் எங்கள் கவிஞர், இவர் வந்து எங்கள் கவிஞர், இல்லை தமிழ்நாட்டின் கவிஞர். ஃபர்ஸ்ட் இவர் எங்களுடைய கவிஞர்னு சொல்லிட்டு இல்லை தமிழ்நாட்டின் கவிஞர்னு சொல்றாரு. யாரு, ராஜாஜி. உடனே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, இவர், அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெளிவான ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதாவது கோச்சின், அதாவது பாரதியார் வந்து சொல்லிட்டு போயிறாரு காந்தியடிகள் கிட்ட, கரெக்டுங்களா? காந்தியடிகள் சொல்லிட்டு இந்த நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்தை என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே காந்தியடிகள் வந்து நம்ம உட்காந்துக்கிற அந்த யாரை பார்த்து கேட்கிறாரு, சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுகிற ராஜாஜி பார்த்து கேட்கிறாரு, என்னன்னு, அதாவது அவர் யாரு, அவரு அந்த மனுஷன் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே என்ன சொல்றாரு, இவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவர் தமிழ்நாட்டின் கவிஞர், இல்லை இவர் எங்கள் தமிழ்நாட்டின் சொத்துன்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, கவிஞர்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கவிஞர்னு சொன்னாரு, ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய கவிஞர்னு சொன்னாரு, மூணாவது என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னாரு. தமிழ்நாட்டின் சொத்து. அதான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, என்னன்னு, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் யார்? யாரு? ராஜாஜி. தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் யாரு? ராஜாஜி. உடனே காந்தியடிகள் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷனா, இவ்வளவு பெரிய கவிஞரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்றாரு, இல்லை அவர் தமிழ்நாட்டின் சொத்து அல்ல, இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னாரு. யாரு? காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார தமிழ்நாட்டின் சொத்து எல்லாம் கிடையாது அவரு, நீங்க சொல்ற தப்பு, அவர் யாரு, நம்மளுடைய இந்தியாவுடைய சொத்துன்னு சொல்றாரு. அப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இதெல்லாம் கதை தான், இந்த கதையை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணீங்க, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் யாரு? ராஜாஜி. இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு மாற்றாக என்ன சொல்றாரு, பாரதியாரை இந்தியாவின் சொத்து என கூறியவர் யாரு? மகாத்மா காந்தியடிகள். இந்தியாவின் சொத்துன்னு சொன்னவர் காந்தியடிகள், தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னது யாரு? சேலத்து மாம்பழம் என்று அழைக்கின்ற ராஜாஜி, சி ராஜகோபாலாச்சாரியார். இதுதான்பா இந்த மூணு கொஸ்டின் வந்து இப்போ ஒரு கதை மாதிரி புத்தகத்தில் கொடுத்துருக்கான். இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைக்கு போறாரு காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா, மதுரைக்கு போறாரு. புகைவண்டின்னா ரயில், அதாவது ரயில் சொல்லுவோம், புகைவண்டி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரயில் சொல்லுவோம். ரயில் ஏறி எங்க போறாரு, மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போனோடனே அங்க நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பாக்குறாரு. ஓகே, இவருடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தா என்னவா இருக்கும், வந்தோடனே அவரு வடநாட்டுல இருந்து வராரு இல்லையா, சென்னைக்கு வராரு.
இவருடைய தோற்றம் அப்படின்னா ஒரு மேல் சட்டை, ஒரு சட்டை மேல் சட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி, கீழாடைன்னு சொல்லுவாங்க. கீழாடைன்றது அவர் வேட்டி கட்டுவார். ஓகே, ஒரு மேல் சட்டை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப சொல்லக்கூடிய அந்த பேண்ட், கீழாடைன்னு சொல்லுவாங்க, பேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கீழாடை கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு தலைப்பாகை ஒன்று வச்சிருந்தாரு. அப்ப மேலாடை ஒண்ணு, கீழே அதாவது மேல் சட்டை, அதுக்கப்புறம் கீழாடை, அதுக்கப்புறம் ஒரு தலைப்பாகை, தொப்பின்னு சொல்லுவாங்க. இது மூணு தான் வந்து காந்திஜியிலே தோற்றம். அதோட வராரு எங்க மதுரைக்கு வந்து இறங்காரு. இறங்கின உடனே அங்க விவசாயத்துல ஜனங்க வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி அவர் என்ன பண்றாருன்னா, அந்த விவசாயியுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எப்படி இருக்குது இவருடைய தோற்றம் நான் சொல்லியாச்சு. விவசாய தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோமன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நிலத்துல வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இடுப்பாடை மட்டும் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு பாதி அளவு தான் இடுப்பாடை மட்டும் கட்டி இருப்பாங்க ஒரு விவசாயி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புலாம் வந்து துணி எதுவுமே இருக்காது, இடுப்பாடை மட்டும் தான் இருக்கும் ஒரு விவசாயிக்கு. துண்டு மட்டும் தோல்ல இருக்கும். இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயினுடைய அடையாளம், விவசாயினுடைய தோற்றம். இதை பார்த்தாரு காந்தியடிகள். நாம வந்து மேலாடை போடுறோம், கீழாடை போடுறோம், தலைக்கு தலைப்பாகை போடுறோம், ஆனா இந்த மக்கள், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய இந்திய மக்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு எடுத்தாரு முடிவு. ஒண்ணு என்ன முடிவு எடுத்தாரு? இதற்கு மேல் தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி ஆடைகள் உடுத்துகிறார்களோ அதை போலவே நானும் உடுத்துவேன் சொல்லிட்டு, அதை போலவே நானும் உடுத்துவேன் என்று நினைச்சு அன்னிலிருந்து ஒரே ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்டி, கதரானால வேட்டி தான், கதராலான வேட்டி, ஒரே ஒரு தோல்ல துண்டு மட்டும்தான், சட்டை கிடையாது, தலைப்பாகை கிடையாது. அன்னிலிருந்து என்னது எளிமையான தோற்றத்தை கொண்டு பட்டு பகட்டு என்ற மோகத்தை துறந்தவர். அதாவது ரொம்ப சிம்பிளா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வந்தர். யாரு? அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப செல்வந்தர், காந்தியடிகள் குடும்பம். ஆனா முடிவெடுத்தது எளிய வாழ்க்கையை கடைபிடித்தார். பிரிட்டிஷ் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் ஒருத்தர் தெரியும் உனக்கு, பிரிட்டிஷ் பிரதமர் அவரு வின்சென்ட் சர்ச்சில். ஒரு வின்சென்ட் சர்ச்சில பார்க்கும் போது, அதாவது ஒரு பிரதமரை பார்க்கும் போது எப்படி போனோம், நல்ல பந்தவா. நம்மள என்ன பண்ணுவோம், பொண்ணு பார்த்து போறனாவே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வந்து ஒரு ஷர்ட், நல்லா பேண்ட், ஒரு 2000 ரூபாய்ல ஷர்ட், ஒரு 1000 ரூபாய்ல பேண்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நீட்டா போவோம். எங்க ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது. அதே மாதிரி இவர் வந்து எங்க போறாரு, ஒரு பிரதமரை பார்க்கறதுக்கு போறாரு. எந்த அளவுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா போனோம், நல்லா வேஷ்டி கட்டின்னு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு, நல்லா தலைப்பெல்லாம் கட்டிட்டு, இல்ல கோட் சூட் போட்டுன்னு போலாம். அப்பயே கோட் சூட் எல்லாம் இருக்குது, நேரு எல்லாம் அப்ப கோட் சூட் தான் போட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த பிரதமரை பார்க்க போகும்போது என்ன பண்ணா தெரியுமா, ஒரே சிம்பிளா போனாரியா. எப்படி போனாரு யோசிச்சு பாருங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் யோசிச்சு பாருங்க எப்படி போயிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு கதர் வேஷ்டி, தோல்ல ஒரே ஒரு துண்டு. பார்த்தாங்கயா பிரதமர், அந்த பிரதம அமைச்சரே ஆடி போச்சு. யாரா அவரு இப்படி வராரு, எளிமையா வராரு, யாரா அவரு, எந்த ஆள்ரா அவரு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் தான் இந்திய குடிமகன், தேச தந்தை என அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தியடிகள். இவரை எல்லோரும் அன்புடன் மகாத்மா என்று அழைக்கப்படுவார்கள். மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்றாங்க. வின்சென்ட் சர்ச்சில் பார்த்துட்டு, யார் இப்படிங்கிறாரு, அரை நிர்வாண பக்கிரின்னு சொன்னாரு. அரை நிர்வாண பக்கிரினா என்னன்னு தெரியுங்களா மீனிங்? நிர்வாணம்னா உங்களுக்கு தெரியும், ஆடை இல்ல, ஆடை மொத்தம், அதாவது ஆடையே இல்லாம அதுக்கு பேர் நிர்வாணம் சொல்லுவாங்க. அரை நிர்வாணம் அப்படின்னா என்னன்னா பாதி ஆடை, பாதி ஆடை போடுறது, பாதி ஆடை இல்ல. காரணம் என்ன, காந்தியடிகள் வந்து அதாவது வந்து வேஷ்டி கட்டின்னு பாரு, பாதி ஆடை ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டை போட மாட்டாரு, அதுக்கு பதிலா வந்து துண்டு தான் போடுவார். அது பேர் என்ன, பாதி ஆடை உடுத்தியவர்கள் பாதி ஆடை நிர்வாணமா இருக்கிறாரு. அப்போ அரை நிர்வாண பக்கிரின்னு சொல்லிட்டு வின்சென்ட் சர்ச்சில் சொல்றாரு. உடனே இவர் பார்த்துட்டு சிரிக்கிறார். காந்தியடிகள் பார்த்துட்டு, ஆமா நான் அரை நிர்வாண பக்கிரி தான் சொல்லிட்டு சிரிக்கிறார். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு தோற்றத்தை கொண்டவர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லிருப்பாங்க, உடை வந்து அவருடைய எளிமையான ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, இதுதான் வந்து அவருடைய உடையாக இருந்தது. ரைட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு சின்ன குட்டி கதையை புத்தகத்துல ஒரு கதையா கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியும் மதுரை என்ன ஃபேமஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மதுரை என்ன ஃபேமஸ் சார்? மல்லி தான் சார் ஃபேமஸ்.
ஏன் சார் மல்லி ஃபேமஸ்? இல்ல சார் நான் கில்லி படத்துல மல்லி வருது அதனால மல்லி தான் சார் ஃபேமஸ் அப்படின்ட்டு நிறைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி நினைச்சிட்டு இருப்பீங்க. மதுரைக்கு மல்லி தான் ஃபேமஸ் இல்லைன்னு சொல்ல புவிசார் குறியீடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ல மல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்டு. நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா பாடத்துல மதுரையில மீனாட்சி அம்மன், மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கியா, இந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். சரி என்ன சார் நடந்துச்சு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல? ஒண்ணும் இல்லப்பா, போறாரு காந்திரிகள். போன உடனே அந்த கோயில்ல வந்து ஒரு சில சாராருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணோம், நுழையணும். காந்திரிகள் வந்து அந்த கோயில்ல நுழைஞ்சாரு. சாரி, அந்த காந்திரிகள் வந்து அந்த கோயில போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கேட்கிறாரு முதல்ல, இந்த கோயில்ல எல்லாருமே நுழையிறாங்களா இல்ல என்ன மட்டும் தான் கூப்பிடுறீங்களா? இந்த கோயில்ல எல்லாருமே நுழையிறாங்களா இல்ல என்ன மட்டும் தான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு, அழைக்கிறீங்களா? அதுக்கு என்ன சொல்றாரு, மக்கள் சொல்றாங்க, இல்ல சார் இல்லைங்க, நீங்க தான் போனோம், சில சில தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து கோயில்ல வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே காந்தியடிகளுக்கு வந்துச்சியா கோவம், எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கோவம். ஆனா அவர் வெளிப்படுத்தல. என்ன தெரியுமா சொல்றாரு சிம்பிளா, என்றைக்கு மக்கள் அனைவரும் அந்த கோயிலின் கருவறையில் நுழைகிறார்களோ அன்றைக்கு தான் நான் நுழைவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரியா. புரியுதா இல்லையா? என்றைக்கு அந்த கோயிலின் கருவறையில் அனைத்து பொதுமக்களும் நுழைகிறார்களோ அன்றைக்கு தான் நான் அந்த கோயில் வருவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்குள்ள வரமாட்டேன், எப்ப வராங்களோ அப்ப வரேன் நான், இப்ப கூடாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுதான் மீனாட்சி அம்மன் கோயில் நடந்த ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி, கதைன்னு சொல்ல முடியாது, உண்மையான சம்பவம் தான் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் உனக்கு தெரியும், குற்றாலத்துக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த குற்றால அருவியில இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குற்றாலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் அருவி கொட்டுது. கிட்டத்தட்ட எல்லா அருவிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கமம் ஆகுது குற்றாலத்துல. ஓகே, அங்க வந்து மக்கள் வந்து குளிப்பாங்க. ஐயப்பன் பக்தர்கள் கூட பாத்தீங்கன்னா குற்றாலத்துல குளிச்சுட்டு அப்படியே வருவாங்க, சில தரிசனத்துக்காக வருவாங்க, ரைட்டு. சரி இருக்கட்டும். இந்த குற்றாலத்துல ஒரு காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வழியா போறாரு, குற்றாலத்துக்கு அருகில போறாரு. குற்றாலம் இருக்குன்னா குற்றாலத்துக்கு அருகில ஒரு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு. குற்றாலம் நல்லா நான் வச்சு, குற்றாலத்துக்கு அருகில முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு. சரி ஓகே, இப்ப இந்த குற்றாலத்துக்கு நீங்க குளிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூப்பிடுறாங்க. அதாவது ராஜாஜியுடைய மக்கள் வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்படி கூப்பிடும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, குற்றாலத்துல எல்லாருமே குளிக்கிறாங்களான்னு கேட்டாரு. ஒரே வார்த்தை, குற்றாலம் என்ற அருவியில எல்லாருமே குளிக்கிறாங்களான்னு கேட்டாரு. எல்லாரும் குளிக்கிறாங்க தான் சார், ஆனா வந்து சிலருக்கு வந்து தடை விதிச்சிருக்குது. என்னப்பா அருவியில குளிக்க தடை அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அருவியில குளிக்கிறதுக்கு தடை இல்ல, அந்த வழியா வந்து இப்ப நீங்க குற்றாலத்துக்கு போனோம்னா அங்க ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல நுழைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம குற்றாலத்துக்கு போற மாதிரி வழி இருக்குது, அதனால கோயில்ல நுழையத்துக்கு தடை பண்ணிருக்கிறோம் அந்த ஒரு சில மக்களுக்கு, அதனால அவங்க அந்த கோயில்ல வர முடியாதனால குற்றால அருவியிலும் குளிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுயா அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றாங்க. அப்ப உடனே காந்தியடிகள் வந்து என்ன பண்றாருன்னா தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறார். என்னைக்கு குற்றால அருவியில வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குற்றால அருவியில எல்லாருமே குளிக்க வராங்களோ அப்பதான் நான் அந்த குற்றால அருவியில குளிப்பேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து குளிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து மிக தெளிவா சொல்லிடுறாருயா. காந்தியடிகள் மிக தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு காலத்துல குற்றால அருவியில எல்லாருமே குளிக்கிறதுக்காக வழி உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு மீனாட்சி அம்மன் கோயில், ஒண்ணு ரெண்டாவது குற்றால அருவியில நீராடுறது, இது ரெண்டுமே வந்து யாரும் நடந்துச்சு, காந்தியடிகளால் தான் நடந்துச்சு. இந்த ஆலய நுழைவு போராட்டம் யாரோ நடத்துறாங்க, அதாவது பெரியாரும் நடத்திருக்காரு, இவரும் நடத்திருக்காரு, எல்லாமே நடத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மீனாட்சி அம்மன் கோவில், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம், இது ரெண்டுத்துக்குமே காரணமானது யாரு, காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள். ஓகே, அதுதான் நான் இங்க சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின், காந்திக்கு கவர்ந்த நூல் எதுன்னு கேட்பாங்க. காந்திக்கு கவர்ந்த நூல் எதுனா அவர் படிச்சார் ஒரு நூல், முதல்ல தமிழ் கையேடுன்ற ஒரு நூல் வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு நூல்.
அந்த தமிழ் கையேடு யாரா இருந்தா ஜி போப். ஜி போப் வந்து ஒரு வெளிநாட்டவர். ஜி போப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர். அவர் வந்து தமிழ் கையேடு என்ற நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் தான் வந்து காந்திக்கு கவாத நூல். இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடிக்கடிக்கு. காந்திக்கு கவாத நூல் எதுனா தமிழ் கையேடு ஜி போப். தமிழ் கையேடு ஜி போப். ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்க 1937 சென்னையில இலக்கிய மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அத தலைவரா இருந்தது யாரு? காந்தி தான் தலைவரா இருந்தார். தலைவர் வந்து யாரு? காந்தி. சென்னையில இலக்கிய மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதுல தலைவரா இருந்தது யாரு? காந்தி. வரவேற்பு குழுவினுடைய தலைவரா இருந்தது, வெல்கம் பண்ற ஒரு லீடரா இருந்தது யாரு அப்படின்னா உவேசா. இது கேட்பாங்க. வரவேற்பு குழுவின் தலைவரா இருந்தது, சென்னையில இலக்கிய மாநாட்டு தலைவரா இருந்தது காந்தி. உவேசா வந்து வரவேற்பு குழு. இது பாரு, வரவேற்பு குழுவுடைய தலைவரா இருந்தது யாரு? உவேசா. உவேசானா யாரு சொல்லுங்க? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. உவேசா அப்படின்னா யாருன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தாத்தா ரொம்ப முக்கியமானது. உவேசா அப்படின்னா யாரு? தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தாத்தா தான் உவேசான்னு சொல்லுவாங்க. ஊ அப்படின்னா என்னது? ஊன்னா என்னது? உத்தமநாதபுரம். ஊன்னு என்னது? உத்தமநாதபுரம். வே அப்படின்னா வேங்கட ரத்னம். வே அப்படின்னா என்னது? வேங்கட ரத்னம். சா அப்படின்னா என்னது? சாமிநாதர். அப்ப உத்தமநாதபுரம் வேங்கட ரத்தினம். உத்தமநாதபுரம் வேங்கட ரத்தினம் சாமிநாதர் என்பதன் சுருக்கமே வந்து உவேசா. அவர் தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1937 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைவராக இருந்தது காந்தி. வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருந்தது உவேசா. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த விஷயம் வந்து நோட் பண்ணிக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னா, அதாவது அந்த பெரியவர் தான் யாரு? தமிழ் தாத்தா. அந்த பெரியவருடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும். யார் சொல்றாரு? காந்தியடிகள் சொல்றாரு. உவேசா பார்த்து அந்த பெரியவருடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்னார். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் இங்க எழுதுறேன் பாருங்க. சோ இதை எரேஸ் பண்ணிட்டு எழுதலாம். ஒரு கூற்று உவேசாவை பார்த்து இந்த பெரியவரின் அடிநிழல் வச்சுங்க, பாதம் சொல்லுவாங்க. அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க விழைகிறேன். ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னது யாரானா காந்தி சொல்றாரு. காந்தி வந்து உவேசாவை பார்த்து, காந்தி வந்து பாத்தீங்கன்னா உவேசாவை பார்த்து இந்த பெரியவருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க விளைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரியவர்னா யாரு? தமிழ் தாத்தா தான். புரியுதுங்களா? சோ இந்த கொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொட்டேஷன். புரியுதுங்களா? இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல காந்தியடிகள். இப்ப வந்து ஒரு ஓவர்வியூ என்னென்ன கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் அப்படின்னா சிறப்பு பெயர் கேட்கலாம், மகாத்மா, அப்புறம் தேசத்தந்தை கேட்கலாம். தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னும் போது ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம். 1919. ஓகே. யாருடைய வீட்டுல ஆலோசனை நடத்தினார்னு கேட்கலாம். யாருடைய வீட்டுல? ராஜாஜியுடைய வீட்டுல ஆலோசனை நடத்தினாரு. அப்போ யாரு வந்தாரு? அங்க பாரதியார் வந்தார். பாரதியார் வந்து வரும்போது பாரதியாரை பார்த்து தமிழ்நாட்டின் சொத்து என சொன்னது யாரு? தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர். பாரதியாரை பார்த்து தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. இல்லை, பாரதியாரை இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னது யாரு? காந்தியடிகள். ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவருடைய தோற்றம் சொன்னேன், எளிமையான தோற்றம் சொன்னேன். அடுத்தது மீனாட்சி அம்மன் கோவில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குற்றால அறிவியல் வந்து தடை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கதெல்லாம். காந்திக்கு கவத நூல் எதுன்னு கேட்பா. ரொம்ப முக்கியமானது தமிழ் கையேடு. யார் எழுது? ஜி போப் எழுது. ரைட்டு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்துச்சு. அது தலைவர் யாரு? காந்தி வந்து தலைவராக இருக்காரு. வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருக்காரு உவேசா. அப்பதான் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்றாரு. காந்தி வந்து உவேசா பார்த்து இந்த பெரியவரினுடைய அடி நிழலில் இருந்தா என்ன பண்ணும்? தமிழ் கற்க வேண்டும், அதாவது தமிழ் கற்க ஆசைப்படுகிறேன், வந்து விளைகிறேன்னு சொன்னார். யாரு? காந்தியடிகள். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய
6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல காந்தியடிகளை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேலு நாச்சியார், நாச்சியார் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். நாச்சியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோதைக்கு பேர் தான் வந்து நாச்சியார் சொல்லுவாங்க. கோதைன்னா யார் சார்? இந்த ஆழ்வார்கள் வந்து 12 ஆழ்வார்கள்ல இந்த 12 ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்து பாத்தீங்கன்னா கோதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டாள், ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இன்னும் அந்த ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாச்சியாரை வந்து பாத்தீங்கன்னா அவரை புகழ்ந்து பாடுறதுனால நாச்சியார் திருமொழின்னு ஒண்ணு இருக்கு. நாச்சியார் திருமொழி அது யாரை பத்தினா ஆண்டாள் எழுதியது. ஆண்டாள் எழுதியது நாச்சியார் திருமொழி வந்து ஆண்டாள் எழுதியது. ஓகேங்களா? ஸோ இந்த நாச்சியார் அப்படின்னும் போது இங்க வந்து வேலு நாச்சியார் அப்படின்றது யாருன்னா ஒரு விடுதலை போராட்ட வீரர். வேலு நாச்சியார்ன்றது என்னது? ஒரு விடுதலை போராட்ட வீரர். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லுவாங்க. ரைட்டு, ஓகே. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ராமநாதபுரம் அப்படின்றது ஒரு மாவட்டம். இப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த ராமநாதபுரம் அப்படின்ற அப்பெல்லாம் மன்னராட்சி தானே. ராமநாதபுரம் மன்னனுடைய ராமநாதபுரம் மன்னன் தான் யாரு? செல்லமுத்து. செல்லமுத்துன்ற ஒரு கேரக்டர். ராமநாதபுரம் மன்னன் செல்லமுத்து அவருடைய ஒரே மகள் தான் யாரு? இந்த வேலு நாச்சியார். அப்ப வேலு நாச்சியாருடைய அப்பா வந்து ஒரு மன்னன், அவருடைய பேர் வந்து செல்லமுத்து. சரி, ஓகே. இந்த முத்து வடுகநாதர்ன்றது அவருடைய கணவர். சிவகங்கை மன்னர் தான் முத்து வடுகநாதர். இந்த முத்து வடுகநாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாருடைய கணவர் தான் வந்து யாரு? முத்து வடுகநாதர். அப்போ செல்லமுத்துன்றது அப்பா, முத்து வடுகநாதர்ன்றது யாரு? அவருடைய கணவர். சிவகங்கையினுடைய மன்னரா இருந்திருக்காரு முத்து வடுகநாதர், வேலு நாச்சியாருடைய கணவர். சரி, ஓகே. இப்போ காளையார் கோவில் அப்படின்றது திண்டுக்கல்ல வந்து காளையார் கோவில். ஓகே, காளையார் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துல ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்து வடுகநாதர். காளையார் கோவில்ல முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டார். அப்போ என்ன இவர் வந்து வீர மரணம் அடைஞ்சிறாரு. இந்த முத்து வடுகநாதர் என்ன ஆகுறாரு? வீர மரணம் அடைஞ்சிறாரு. இவர் செத்துறாரு. யாரு? வேலு நாச்சியாருடைய கணவர் செத்துறாரு. உடனே வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை வந்து ஆங்கிலேயுடைய வசமா போயிடுது. சரி, உடனே வந்து இந்த சிவகங்கையை மீட்கணும், நம்மளுடைய கணவரை கொன்னவங்கள நம்ம பழி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஐதர் அலி இருக்காரு இல்லையா, இந்த ஐதர் அலியுடைய உதவியை நாடுறாங்க. யாரு? இந்த அம்மா யாரு? வேலு நாச்சியார் வந்து தன்னுடைய கணவர் முத்து வடுகநாதர் கொன்னவரை பழி வாங்கணும், ஆங்கிலேயர்ல பழி வாங்கணும், ரெண்டாவது சிவகங்கையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளானை வந்து ஐதர் அலி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐதர் அலிட்ட போய் சொல்றாங்க. ஐதர் அலியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு முதல்ல ஐதர் அலியும் சப்போர்ட் பண்றாரு. ஓகே, ஒரு படையை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஓகே, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் பிரிவுக்கு இவங்களுடைய படை பிரிவுக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. யாரு? இந்த வேலு நாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. திண்டுக்கல் நான் போச்சுங்க. திண்டுக்கல்ல வந்து ஒரு படையை திரட்டி பயிற்சி நடத்துறாங்க. திண்டுக்கல்ல பயிற்சி நடக்குது. அப்ப அந்த ஆண்கள் பிரிவுக்கு வந்து மரு சகோதரர் யார் தெரியுமா? பெரிய மருது, சின்ன மருது. இதை கேட்பாங்க. ஐயா, மரு சகோதரர்கள் அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது, சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1801 அந்த தென்னிந்திய புரட்சியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன மருது வந்து பாத்தீங்கன்னா யாரு? தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன், சவுத் இந்தியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய புரட்சியினுடைய கதாநாயகன் யாரு? இவர் தான் சின்ன மருது. பெரிய மருது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மருதுன்னு ஒரு பேர் இருக்கும். சோ பெரிய மருது பத்தி தேவையில்லை. சின்ன மருது தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? ஒரு முக்கியமான ஆளு, தென்னிந்திய புரட்சியுடைய கதாநாயகன். சோ இந்த ஆண்கள் பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர் 2 பேருமே வந்து தலைமை தாங்குறாங்க. பெண்கள் பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிலி அப்படின்ற ஒரு பெண் வந்து தலைமை தாங்குறாங்க. ஓகே, இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா சிவகங்கை வந்து ஆங்கிலேயத்து போரிட்டு சிவகங்கையை மீட்டுறாங்க. 1780 வந்து மீட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியம். 1780 வந்து இந்த அம்மா வந்து வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்ட ஆளுன்னு கேட்கலாம். 1780 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஜான்சி ராணி லட்சுமி பாய் உனக்கு தெரியுமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் டெல் மீ ஆன்சர். ஜான்சி ராணி லட்சுமி பாய் யார் சார்? அவரு
ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்னா மத்திய இந்தியா. மத்திய இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த மத்திய இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1857 வந்து கலகம், பெருங்கலகம், ரிவல்ட், அந்த புரட்சி ஏற்படும் பொழுது மத்திய இந்தியாவுக்கு தலைமை தாங்கணும் யாருன்னா மத்திய இந்தியாவுக்கு யாரு? மத்திய இந்தியாவுக்கு ஜான்சி ராணி லட்சுமி பாய். மத்திய இந்தியா வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, அந்த ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர், அதாவது இந்தியாவின் முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண் வீரர் அப்படின்னா யாரு? வேலுநாச்சியார் தான். ஜான்சி ராணிக்கு முன்னாடி என்ன பாத்துக்க, ஜான்சி ராணி 1857 வருவாங்க ஜான்சி ராணி. ஆனா இந்த அம்மா வந்து 1780 பாத்துங்க. அப்போ முத ஒரு பெண் ஆங்கிலேயத்தை ஒரு பெண்மணி யாரானா முதல்ல யாரு? வேலுநாச்சியார் தான். அதை பெருமையா சொல்லிக்கணும். தமிழ் இனம் வந்து பெருமையா சொல்லிக்கணும். ஜான்சி ராணிக்கு முன்பாக ஆங்கிலேயத்தை முதல் பெண்மணி வீர பெண்மணின்னா யாரு? வேலுநாச்சியார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரணும். சரி, இப்போ வந்து கொஸ்டின் ஓரியன்டா என்னென்ன கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா சிவகங்கை மன்னர் யாருன்னு கேட்கலாம். யாரு? முத்துவடுகநாதர். அவர் வந்து போரில் மரணம் அடைஞ்சாரு. முதல் கொஸ்டின். ரைட். எந்த கோயில்னா? காளையார் கோயில் போர்ல. போர் வந்து எந்த கோயில் போர்னா? காளையார் கோயில் போர். ஓகே. ஹெல்ப் பண்ணது 2 பேர் முக்கியமா. ஆண்கள் பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரு சகோதரர், பெண்கள் பிரிவு தலைமை யாரு? குயிலி. சிவகங்கை மீட்டு உதவி புரிஞ்சது வந்து ஹைதர் அலி. ரைட். ஜான்சி ராணிக்கு முன்னாடி ஆங்கிலேயத்த முதல் பெண்மணி யாரு? வேலுநாச்சியார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயத்தை போர் புரிந்த முதல் வீர பெண்மணி யாரு? 1700 அதாவது யாரு? வேலுநாச்சியார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ மெனி டைம் ஆஸ்க்டு. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வேலுநாச்சியார் பற்றி தொகுப்பு. ஓகேங்களா? ஓகே, காந்தியடிகளை பத்தி பார்த்தோம், வேலுநாச்சியாரை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு செய்யுளை பத்தி பார்ப்போம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள் பார்ப்போம். செய்யுள் அப்படின்னும் போது பராபர கன்னி பாத்தீங்கன்னா தெரியும். பராபர கன்னி அப்படின்ற ஒரு செய்யுள். ஒரு செய்யுள வந்து லைன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பராபர கன்னி அப்படின்னும் போது ஆசிரியர் யாருன்னா தாயுமானவர். தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு, தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது நமக்கு அவருடைய பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பராபரக்கனியுடைய ஆசிரியர் இங்க என்ன அப்படின்னா, ஆசிரியர் வந்து தாயுமானவர். இந்த தாயுமானவருடைய பாடலை வந்து தமிழ் மொழியினுடைய உபநிஷத்தம் அப்படின்வாங்க. தமிழ் மொழியின் உபநிஷத்தம், தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாயுமானவருடைய பாடல். இது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின். என்ன கேட்பானா? தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ தாயுமானவர்கள் பாடல்கள், ஆப்ஷன் பி பாரதியார் பாடல்கள், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் பாடல்கள், ஆப்ஷன் டி சுரோதா பாடல்கள். அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? தாயுமானவருடைய பாடல் தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து யாருக்கிட்ட ஒரு கணக்கரா வேலை செஞ்சார்? ஒரு கணக்கு பிள்ளை. இவர் யாரு? இந்த தாயுமானவர் வந்து ஒரு கணக்கு பிள்ளை. யாருக்கிட்ட இருந்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் கிட்ட வந்து இவர் என்னவா இருந்தாரு? கணக்கரா வேலை செஞ்சாரு. யாரா வேலை செஞ்சாரு? கணக்கரா வேலை செஞ்சாரு. அப்ப இது கேட்கலாங்க. ஓகே, இந்த கன்னின்னு சொல்றோம் இல்லையா? பராபர கன்னி. பராபரம் அப்படின்னா என்னன்னா, நான் நார்மலா வந்து பராபரம் அப்படின்னா மேலான பொருள். பராபரம் அப்படின்னா என்னது? மேலான பொருள், பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலான பொருள் தான் பராபரம் அப்படின்வாங்க. இந்த கன்னி அப்படின்றது என்னது? கன்னி அப்படின்னா இப்போ பாட்டுல இது ஒரு லைன், இது வந்து முதல் லைனு, இது வந்து 2வது லைன். அப்ப பாடலுடைய 2 அடிகளை கொண்ட பாடல் தான் வந்து கன்னின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டான்ஸா அப்படின்னா 4 லைன் சொல்லுவாங்க. அது மாதிரி 2 அடிகள் கொண்டதான் என்னது? பாடலுடைய 2 அடிகள் கொண்டதான் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 அடி தான் இருக்கும். கன்னினா எத்தனை அடி இருக்கும்? 2 அடி. அப்ப கன்னின்னா என்னன்னு கேட்பானா, 2 அடி பாடல் தான் வந்து கன்னின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாயுமானவர்ல கொடுத்துக்கிற செய்திகள். அப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாயுமானவருடைய பாடல்கள்.
தாயுமானவர் யார்கிட்ட வேலை செஞ்சாரு? திருச்சி ஆண்ட ரகுநாத சொக்கலிடம் கணக்கரை வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் கண்ணின்னா என்னது? 2 அடி பாடல், 3 அடி பாடல், 4 அடி பாடல் கேட்கலாம். கண்ணின்னா 2 அடி பாடல்ன்றது உங்களுக்கு தெரியும். கண்ணின்ற என்னது? 2 அடி பாடல் அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவர். என்னது? நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர் அதாவது இப்ப இருக்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாமே என்னது? எல்லாருமே நல்லவங்க தான். ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்ப நம்ம என்னுடைய கிளாஸ் காமிச்சிட்டு இருக்கீங்களா, அதனால நீங்களும் நல்லவர் தான். ஓகே, இப்ப இந்த நீங்கள் நல்லவர் அப்படின்றதுல யாரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேலை நாட்டு கவிஞர். யாரு? கலீல் ஜிப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கலீல் ஜிப்ரான் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவருடைய ஆசிரியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் நல்லவர் அப்படின்றவருடைய ஆசிரியர் வந்து கலீல் ஜிப்ரான். ஆனா அந்த கலீல் ஜிப்ரான் வெளிநாட்டு கவிஞர். ஓகேங்களா? அந்த கவிதை, அவருடைய கவிதைகளை வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கவிஞர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ இந்த கவிஞருடைய பாடலை எந்த கவிஞர்? கலீல் ஜிப்ரானுடைய ஆசிரியர் கலீல் ஜிப்ரான் சொன்ன. அவர் எந்த நாட்டு கவிஞர்? லெபனான் நாட்டு கவிஞர். லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டு கவிஞர். லெபனான் நாட்டு கவிஞர் தான் யாரு? கலீல் ஜிப்ரான். அப்போ நீங்கள் நல்லவர் என்ற ஆசிரியர் வந்து யாரு? கலீல் ஜிப்ரான். எந்த நாட்டு கவிஞர்? லெபனான் நாட்டு கவிஞர். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட்டு. இந்த கவிஞர் வந்து ஒரு பாடலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. எந்த பாடல? இவருடைய பாடல மொழி, கலீல் ஜிப்ரானுடைய பாடல மொழிபெயர்த்திருக்காரு. என்னன்னு? தீர்க்கதரிசி அப்படின்ற நூல்ல வந்து இருக்குது. இந்த கவிஞருடைய அதாவது கலீல் ஜிப்ரானுடைய பாடல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியரசு. எந்த நூல் கேட்டாங்கன்னா தீர்க்கதரிசி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல மொத்தம் 3 விஷயம் தான். நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு கவிதையுடைய ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா யாரு? கலீல் ஜிப்ரான். அதே நீங்கள் நல்லவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆசிரியர் வந்து கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரானுடைய கவிதைகளை மொழிபெயர்த்தவர் யாரு? புவியரசு. கலீல் ஜிப்ரானுடைய கவிதைகளை மொழிபெயர்த்தவர் புவியரசு. எந்த நூல்ல? தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு நூல்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லவர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கேட்டாங்கன்னா தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்றது. நீங்கள் நல்லவர் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தீர்க்கதரிசி என்ற நூல்ல இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லவர் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தீர்க்கதரிசி. ஓகே, சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த கையொப்பம்ன்ற ஒரு நூல் இருக்கு. கையொப்பம் சைன் பண்றது. கையொப்பம்ன்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா புவியரசு எழுதியது. ரீசெண்டா சாகித்ய அகாடமி வாங்கிருக்கு. புவியரசு எழுதிய கையொப்பம்ன்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அப்போ நீங்கள் நல்லவர் அப்படின்றத பாடல் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய கவிஞர்? கவிதை கலீல் ஜிப்ரானுடைய கவிதை. ஆசிரியர் வந்து கலீல் ஜிப்ரான். இந்த கலீல் ஜிப்ரானுடைய பாடல்களை மொழிபெயர்த்தவர் யாரு? புவியரசு. எந்த நூல்ல? தீர்க்கதரிசி என்ற நூல். அப்ப நீங்கள் நல்லவர் என்ற பாடல் மொழிபெயர்த்து வந்து புவியரசு, தீர்க்கதரிசி என்ற நூல்ல. அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். புவியரசுன்றது வந்து பாத்தீங்கன்னா கையொப்பம்ன்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அது சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பாக தான் கொடுத்துருப்பாங்க அநேகமா நினைக்கிறேன். ஓகே, சோ இதுதான் வந்து என்னது 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்ல இந்த செய்யுள் இருக்கக்கூடிய பராபர கண்ணி 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவர், ரொம்ப முக்கியமானது. சோ பராபர கண்ணியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது தாயுமானவருடைய பாடல்கள்.